இந்த எல்பிஜி சிலிண்டர் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய அளவுல பேசுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து உருவாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எங்கேயோ ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 2 கண்ட்ரில வார் நடக்கிறனால அவனுக்கு கண்ட்ரில நடக்கிறனால இப்ப நம்ம நாடும் இப்ப நம்மளுமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வந்து ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா சின்ன சின்ன கடைகள்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. டீ ஷாப்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ். ஏன் என்ன ஒரு ரீசன் கேட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு என்கிட்ட அவைலபிலிட்டி சிலிண்டர்ஸ் கிடையாது. இந்த மேக்ஸிமம் ஒரு 2 or 3 days தான் எங்களால வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிலிண்டர்ஸோட சர்க்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா என்கிட்ட அவைலபிலிட்டி இல்ல, அந்த அளவுக்கு நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து அதாவது எத்தனையோ இதை சுத்தி நம்பி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பாதிக்கப்பட போறாங்க. அண்ட் லோக்கல்ல இருக்கிறவங்க சரி, அண்ட் வந்து இப்ப டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரில இருந்து எல்லாத்தையுமே வந்து பாதிக்கப்பட போறாங்க. என்ன நடக்குது இப்ப? அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு கப்பலே வந்து அதாவது ஃபயர் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல உள்ள விழுந்து அங்க இருக்கக்கூடிய ஷிப்ஸஸ் வந்து எல்லாருமே திருப்பி உள்ள வந்து போய் காப்பாத்திருக்காங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப கரண்டான சிச்சுவேஷன் என்ன, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பயப்பட தேவையில்ல. அண்ட் இதை நம்பி பல பேர் பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் காசை வாங்கி. அண்ட் இதெல்லாம் ஒரு சைட்ல வச்சிருந்தாலும் இன்னைக்கு கரண்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கான இந்த வீடியோல உள்ள வந்து டீடைல் டிஸ்கஸ் பண்ணுறோம். மேக்சிமம் ஒரு 10 to 15 minutes தான் வந்திருக்கும். என்ன நடந்துச்சு நம்ம நாட்டுல, இப்ப என்ன போயிட்டு இருக்கு, இப்ப என்ன லேட்டஸ்டான ஒரு நியூஸ் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உள்ள டீடைல்டா உள்ள வந்து பார்க்க போறோம். அது முக்கியமா ஒரு விஷயம், எங்கேயோ அதாவது ஈரான் வந்து அமெரிக்காவை அடிக்க முடியலன்னு சொல்லி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்து இன்னைக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா வேர்ல்டுல டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்னா அது அமெரிக்கா. அவனால அடிக்க முடியாது, ஆனா அவனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் என்னால அவனை தவிர மிச்சம் எல்லா நாட்டையும் அடிக்க முடியும்னு சொல்லி இந்த ஒரு மிகப்பெரிய வார்னால அத்தனை பேரும் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அண்ட் இதை பத்தி உள்ள டீடைல் உள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு மிகப்பெரிய அளவுல இப்ப பிரச்சனையே வந்து ஆயிடுச்சு. அதாவது தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா பக்கமும். ஏன்னா மூல சந்து புந்து இடுக்கி இன்னைக்கு வந்து எல்பிஜி சிலிண்டர் அப்படிங்கிறது ஹோல் இந்தியாவே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு டெவலப் ஆன ஒரு விஷயம். மூளை இடுக்கு சந்து பொந்து நீங்க எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இந்த சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு இல்லாத வீடு எங்கேயுமே வந்து இருக்காது. எல்லா இடத்துலயுமே இந்த சிலிண்டர்ஸ் வந்து இருக்கும். அப்படிதான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது இது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு 15 கோடி பேரோ ஒரு 10 கோடி பேரோ தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுல. ஆனா இன்னைக்கோட அதோட டிமாண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா சிலிண்டரோடது எல்லா மூளை இடுக்கு சந்து வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கு. இது ஒரு சிலது பிளஸ் பாயிண்டா வந்து இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போர்னால இன்னைக்கு நம்மளுமே வந்து இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னன்னா அது எங்கேயோ ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 2 கண்ட்ரிக்கு இன்னைக்கு வார் நடந்துட்டு இருக்கு. அந்த வார்னால அந்த ஈரான் வந்து அமெரிக்காவை அடிக்க முடியலன்னு சொல்லி, ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கு எந்த கண்ட்ரிலயுமே, அதாவது அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் வந்து கிடையாது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, ஏன்னா வேர்ல்ட்ல டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி எப்படி எதுன்னு கேட்டோம்னா அது அமெரிக்கா தான் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த கண்ட்ரி எதுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட கெப்பாசிட்டியோ இல்ல அந்த அளவுக்கு வெப்பன் பவரோ வந்து இல்ல, வெப்பனோ அதனால என்னால அவன் அடிக்க முடியாது. ஆனா என் கண்ட்ரியே இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லி யாருமே சப்போர்ட்டுக்கு வரலன்னு சொல்லி நான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் நான் அடிக்கிறேன், அதாவது அமெரிக்காவை தவிர என்னால மிச்சம் எல்லா கண்ட்ரியும் என்னால அடிக்க முடியும்னு சொல்லி இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து கை வச்சிருக்காங்க. அந்த ஒரு இடத்த இப்ப லாக் பண்ணனால இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து இதுதான். அதாவது ஒரு சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பார்டர் பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த பார்டர் பாயிண்ட்ல ஒரு கேட்டை போட்டு மூடணும் அப்படின்னா இங்க இருக்கிற குட்ஸ் அந்த பக்கமும் போக முடியாது, அங்க இருக்கிற குட்ஸ் இந்த பக்கமும் வர முடியாது. ரெண்டுமே ஒரே ஸ்டேட்ல வந்து நிற்கும். இதை தாண்டி நீங்க மீறி உள்ள வரீங்க அப்படின்னா உங்களை நான் சுடுவேன், உங்க மேல வெப்பன்ஸ் வச்சு அடிப்பேன் அண்ட் பிளாஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க ஈரான். இப்ப இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இப்ப வந்து ஆயிடுச்சு. அண்ட் இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து சொல்றேன். ஒரு பெரிய ஒரு கடல், அதாவது இந்த உலகமே மோஸ்ட்லி அதிகமான பரப்பளவில் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கடல் தான். அப்படிப்பட்ட கடல்ல ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. யாருக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத தெளிவா பாருங்க. ஈரானுக்கும் அண்ட் ஓமனுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து இருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட் மீன்ஸ் இது வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்கும். இது வந்து ஒரே மாதிரி வந்து போகும். இது வந்து
கண்ட்ரோல் யாருனாலுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி அதாவது இது வந்து ஈரானோட ஒரு இடம் தான் அப்படின்னு கிடையாது, இது வந்து ஓமனோட ஒரு இடம் தான் அப்படின்னு இல்ல. இந்த ரெண்டு கண்ட்ரிகள் நடுவுல போற ஒரு பாதை, அதாவது ஒரு வே அப்படின்னு சொல்லலாம். இந்த வேவை முழுசா யாருக்குமே சொந்தமா ஆக்கிக்க முடியாது, ஈரான் வந்து சொந்தமே ஆக்கிக்க முடியாது. ஆனால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஈரான் வந்து இருக்காங்க, இப்போ ஹோலா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதை ஏன் இப்ப கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கறது இப்ப தெளிவா பாருங்க. எந்த ஒரு ஷிப்பா இருந்தாலும் இதுக்கு இடையில தான் வந்து போய் ஆகணும். இதுக்கு இடையில வந்து தாண்டி வெளியே வருது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய குட்ஸா வந்து இருக்கட்டும், முக்கியமா சிலிண்டர்ஸ், கேஸ் எல்லாமே வந்து தாண்டி வெளியே வருதுன்னா இப்ப சிங்கப்பூர், இந்தியா அண்ட் இதை தாண்டி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து போனா அவ்வளவு கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க வந்து சப்ளை பண்ண முடியும். இத மேஜரா இங்க வந்து அடிக்கிறாங்க யாருன்னா ஈரான். எந்த ஒரு ஷிப்பு உள்ளேயும் வரக்கூடாது, உள்ள வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒத்த கால்ல வந்து நிக்கிறாங்க. ஒரே ஒரு கண்ட்ரிக்கு தவிர ஒரே ஒரு ஷிப் மட்டும்தான் இப்போ அலோட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா மியூச்சுவலா இவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துக்கிட்டாங்க. யாருன்னா ஈரானும் சைனாவும். இவங்களோட ஷிப்பு மட்டும் தான் போயிட்டே வந்துட்டு இருக்கும் சைனாவோடது. ஏன்னா அவங்க வந்து பேசி ஒரு மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. இவங்க ஒரு ஷிப்பை தவிர வேற எந்த ஷிப்பும் உள்ள போனாலும் அடிப்பேன்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து சும்மாதான் சொல்றாங்க நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஷிப் வந்து அடி வாங்கியிருக்கு. அடி வாங்கி கிட்டத்தட்ட 20 பேர்த்துக்கிட்ட கீழே உள்ளே விழுந்து அவங்க உள்ள இருக்கக்கூடிய ஷிப்ஸோட இது அவங்க எல்லாருமே வந்து காப்பாத்தி அவங்கள வந்து மீட் எடுத்திருக்காங்க. அண்ட் இதை ஒரு சைட வச்சாலும் இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டே வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவுல அடி வாங்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதனால பல லட்சம் பலாயிரம் பேர் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவோ உயிர்களும் போயிருச்சு. இதனால ஷிப்ஸோட இன்சூரன்ஸ் ரேட் வந்து ஹை பண்ணியிருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 0.5% சம்திங் தான் வந்திருக்கும். இதை வந்து 1%, 2% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து அதுக்கு உள்ள போனாதான் ஷிப்பு, அங்க இருந்து எந்த ஒரு குட்ஸ் வெளியவே வந்து வரும். மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கா வந்து இருக்கட்டும், கண்ட்ரீஸ்க்கா வந்து இருக்கட்டும். இங்க லாக் பண்ணும் போது இங்க ஓவராலா எல்லா இடமே வந்து அடி வாங்குது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு ஹை லெவல்ல வந்து கேஸ் சப்ளை பண்றது எங்க அப்படின்னா சவுதி அரேபியால வந்து பண்ணுவாங்க, அதே மாதிரி கத்தார்ல வந்து பண்ணுவாங்க. இங்க இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்து மிச்சம் எங்கேயுமே வந்து இருக்காது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். செகண்டரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஒரு பாதையோட நேம். இந்த பாதையில வரும்போது இவ்வளவு தூரம் அது வந்து அடி வாங்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியன் ஷிப்பு, நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஷிப்பு உள்ள போகணும் அப்படின்னாலும் அடிப்பேன், அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு சைட்ல வந்திருக்காங்க. இங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த வேர்ல்டுலயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்னா அது வந்து அமெரிக்கா. அமெரிக்கா வந்து இப்ப இங்க என்ன ரெக்குயர்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா நாங்க உங்களை கூட்டு போறோம், அதாவது நாங்க மீன்ஸ் எந்த ஒரு கப்பலா இருந்தாலும் சரி நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்களை அந்த பக்கம் கூட்டு போய் இந்த பக்கம் சேஃபா கூட்டு வரோம்னு சொல்லி அமெரிக்கால என்ன சொல்றாங்க. இது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ராசஸ் அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அப்படின்னா 2 கப்பல், ஒரு பெரிய ஒரு ஷிப்பு, அது இந்த நடுவுல போற சென்டர்ல போற ஷிப்பை ஹோலா கவர் பண்ணி எதுவுமே அடி வாங்காம போகணும். இந்த பக்கமும் சரி, முன்னாடியும் சரி, பேக் சைடும் சரி. இதையும் தாண்டி இது வந்து உள்ள போய் இது கொண்டு போய் வெளியே வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க சைடுல வந்து இந்த ஒரு விஷயத்த நாங்க இதை பண்றோம், இது பண்ணோம்னா நான் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி வந்து அமெரிக்கா சைடுல வந்து நிக்கிறாங்க. இது இப்படியே ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியா சைடுல நம்மளோட கவர்மெண்ட் சைடுல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு கம்பல்சரியான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறதுனால கரெக்டான ஒரு டைமிங் எடுத்த ஒரு டிசிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கமர்ஷியல் கேஸை வந்து நம்ம கட் பண்ணணும். முக்கியமா டொமஸ்டிக் கேஸை வந்து எல்லா வீடுகளுக்கும் சரி அதுல முதல்ல சப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான ஒரு விஷயத்துல நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், இந்தியா கவர்மெண்டா இருக்கட்டும், அதுல தெளிவா வந்து கவனமா வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப இன்னைக்கு வரைக்குமே ஒரு டவுட் வந்திருக்கு. என்னன்னா கமர்ஷியல் கேஸ்னா என்ன, ரெகுலர் கேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி. கமர்ஷியல் கேஸுக்கும் ரெகுலர் கேஸுக்கும் ஒரு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற கேஸ் வந்து எல்லாமே நார்மலான ஒரு எல்லாமே ஒரே சைஸ்ல வந்து இருக்கும். இதுவே நம்ம ஒரு ஹோட்டல்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா அங்க ஒரு சிலிண்டரோட கெப்பாசிட்டியோட லெவல் வந்து அதிகமா இருக்கும், பெரிய சிலிண்டரா வந்து இருக்கும்ல. இதுதான் ரெகுலர் கேஸுக்கும் இந்த மாதிரி ஒரு இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸே வந்து இந்த கமர்ஷியல் கேஸுக்கும் ரெகுலர் கேஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதை போட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நம்ம வீட்டுல இருக்கிறது எல்லாமே வந்து நார்மலான ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெகுலர் கேஸ் அப்படின்னு. கமர்ஷியல் கேஸ் அப்படிங்கிற போது அந்த பெரிய லெவல்ல இருக்குல்ல அது எல்லாமே வந்து கமர்ஷியல் கேஸ். இப்ப நீங்க வெல்டிங் கம்பெனிஸ் எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய அளவுல ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாமே கமர்ஷியல் கேஸ். இதெல்லாம் இப்ப ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கோ இதெல்லாம் போகக்கூடிய சிலிண்டர்ஸை
ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் பல்க் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். இதை வந்து முக்கியமா எந்த ஒரு குடும்பங்களும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. அதாவது எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வந்து இப்ப நம்மளோட இந்தியாவில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. இந்த ஃபேமிலிஸ்ல நமக்கு வந்து ஃபுட்டு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே கூடாது. அதாவது உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியா கவர்மெண்ட்டும் சரி. அண்ட் இதுக்கான வேலையும் நடந்துட்டே வந்திருக்கு. இதனால அந்த அளவுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து சீக்கிரமா வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும் அண்ட் இந்தியன் கவர்மெண்டா வந்திருக்கட்டும். அந்த அளவுக்கு பேனிக் ஆகணுங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. இதனால நான் போய் எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குறேன், கேஸ் வந்து எல்லாமே வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு கேஸ் வாங்கணும்னு நினைச்சாலும் கூட எனக்கு தெரிஞ்சு 20 days வந்து ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தூரம் டக்குன்னு புக் பண்ணீங்கன்னா வந்துடும். பட் இப்போ 20 days 25 days கழிச்சுதான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலிண்டர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா புக் பண்ணீங்கன்னா அகைன் ஒரு 20 daysக்கு அப்புறம் தான் வந்து இன்னொரு சிலிண்டர் வந்து புக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு கான்ஸ்டேட்டஸ் வந்து நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது எல்லாமே ஓவராலா சீக்கிரமா வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு கரண்டா இது வரைக்கும் அப்டேட் ஆன ஒரு விஷயம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாம வந்திருக்கோம். அண்ட் அவங்களுக்கும் தெரியட்டும் இந்த ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்டிங்கா விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்க வச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னைக்கு பெஸ்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க நம்மளோட ப்ரொஃபஷனல் பெஸ்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன், போய் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட்கலாம். பாய்.